வணக்கம் என் அன்பார்ந்த ஆன்மீக மக்களே, அனைவருக்கும் யோகலட்சுமி நரசிம்மர் அருளாசி இல்லத்திலிருந்து பொன்மணி ஆச்சாரியா பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு இந்த இந்து தர்மத்தையும் இந்து மக்களையும் பிரித்தாலுமே, அதாவது இவங்களை பிரிக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரியான முயற்சின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா மொழி வாரியான பாகுபாடு, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு மொழி வாரியான பாகுபாடில் பிரிக்கிறாங்க. அடுத்தது தெய்வத்தை வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, முருகன் தமிழ் கடவுளா, முருகன் எங்கே பிறந்தாரு, முருகன் இமயமலையில் பிறந்தாருங்களா. ஒருத்தன் இப்போ ஆந்திராவில் நம்ம ஒரு முருகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் முருகனுடைய வரலாற்றை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு. அதாவது நான் என்ன கேட்குறேன், முதல்ல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறோம், மனிதனாக வாழ்கிறோம், ஈவு இறக்கத்தோடு வாழணும், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு பண்ணணும், இறக்க குணம் வேணும், 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடணும். திருவள்ளுவர் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு மேலாக நம்மளுடைய புராணங்கள், முன்னோர்கள், நமக்கு சொன்ன முன்னோர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இது ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். எப்படின்னாக்கா, ஒரு ஊருக்கு ஒரு குடும்பமாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த ஊரில் யாருமே கிடையாது. அந்த ஊரே அவங்களுக்கு தான் சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கருக்கு மேலே அவங்க தான். அதில் அருவி இருக்குது, கடல் இருக்குது, மலை சார்ந்த இது இருக்குது, இந்த மாதிரி பரப்பளவு நிறைய இருக்குது. அவங்க தான் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழக்கூடிய பட்சத்தில் என்ன, அவங்க குடும்பம் பெருசாக என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிச்சுக்கிட்டாங்க. தெற்க இளைய மகனுக்கு, வடக்க மூத்த மகனுக்கு, மலை பிரதேசம் மகளுக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாளடைவில் ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் வார்த்தைகள், பேச்சுகள், மொழிகள் கொஞ்சம் மாறுபட்டு அவங்க தன்னைத்தானே பேசும்போது மொழி மாறிடுது. அப்புறம் இடம் மாறிடுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சொந்தம் கிடையாது, உலகம் முழுக்கவே தமிழ்நாடு சொந்தம். அந்த குளோபல், இந்த உருண்டையான குளோபல் முழுவதுமே முருகனுக்கு சொந்தம், நம்ம தமிழர்களுக்கு சொந்தம். இப்போ தமிழ் மொழி தான் முதல் மொழியாக மனிதன் பேச கற்றுக்கிட்டது. அதுலேருந்து நம்மளுடைய குழந்தைகளாக போன ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருத்தர் வாழ்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்தந்த மொழியை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ கேரளா சைடு போனீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பக்கம் மலையாளம் பேசுகிறான், அந்த மொழிக்கு பேர் மலையாளம் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே இனம், ஒரே தமிழ். அதாவது கன்னியாகுமரி, குமரி கண்டத்தில் தான் தமிழர்கள் மனிதர்கள் உருவானது அப்படிங்கிற ஒரு வரலாற்று சூழல் கூட இருக்குது. இப்படி முன்னோர்கள் சொல்லி தான் நம்ம யாருக்கு பிறந்தோம், நம்ம வம்சாவளி யார், நம்ம முப்பாட்டம் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க தமிழருக்கு பிறந்தாங்களா, தெலுங்கருக்கு பிறந்தாங்களா, மலையாளிக்கு பிறந்தாங்களா, இல்லை பிரிட்டிஷ்காரனுக்கு பிறந்தாங்களா, இல்லை வேறு எந்த நாட்டுக்கு பிறந்தாங்க நமக்கு யாருக்குமே தெரியாது. இல்லை இங்கேருந்து போன தமிழன் உலகம் முழுக்கும் வாழ்ந்துருக்கான். அப்போ இங்கே உள்ள தமிழ் அங்கே போய் வாழ்ந்தானாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படி வாழக்கூடிய கட்டத்தில் ஏன் நீங்கள் மொழி வாரியாக ஒரு இப்போ வடக்கன், தெற்கன், கிழக்கன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரிலாம் பாகுபாடு பிரிக்கிறீங்க? நீங்கள் முதல்ல இந்த தர்மம், உங்களுக்கு எந்த தர்மம் பிடிச்சிருக்குது அந்த தர்மத்தை கடைப்பட்டுருங்க. ஜாதி வாரியா, மொழி வாரியா, ஊர் வாரியா, தெரு வாரியா, இந்த மாதிரிலாம் பிரித்து சண்டை போட்டு இந்த மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் சம்மந்தெல்லாம் ஆக்கி விட்டாங்க. இப்போ தமிழ் கடவுள் முருகர். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, எப்பா முருகனுக்கு பழனியில் காவடி எடுக்கணும், 6 படை வீடு தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம அதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம தீபம் ஏற்றுற இடத்துல தீபம் ஏற்றுறோம், காவடி எடுக்கிற இடத்துல காவடி எடுக்கிறோம், பால் குடம் எடுக்கிற இடத்துல பால் குடம் எடுக்கிறோம். நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன வழிமுறையாக செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே மட்டும் செய்யல, மலேசியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க, சிங்கப்பூரில் செஞ்சுட்டு இருக்காங்க, பல நாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னடா தமிழ் பற்றாளன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறோம் பூராமே பார்த்தீங்கன்னாக்கா தீவிரவாதிகளாக இருக்கிறான், சண்டை மூட்டி விடுறவனாக இருக்கிறான். இந்த மாதிரி பல வகையான குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அம்மன் வழிபாடு இருக்குது. நம்ம முன்னோர்கள் அதை ஒருத்தன் சொல்கிறான், மாரியம்மன் கிடையாது, அது கண்ணகி, இருந்துட்டு போட்டும். அது மாரியம்மனாக இருந்தால் என்ன, கண்ணகியாக இருந்தானே, என்னவா இருந்தால் உனக்கு என்னடா? அது நாங்கள் எங்கள் தமிழர்கள் பாரம்பரியமாக அந்த பண்பாட்டு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் சொல்கிறான், அவன் பெரிய பட்டிமன்ற தலைவர், அவன் சொல்கிறான் முருகனை சுப்பிரமணியர் ஆக்கிட்டாரு, ஆரியன் புகுந்துட்டான். ஆரியன் மனுஷன் தானே, ஆரியனும் மனுஷன்தான். ஏன் வெளிநாட்டில் இருந்து பெத்தேகாமில் பிறந்த இயேசுநாதரும் மனுஷன்தான், நபிகள் நாயகமும் மனுஷன்தான். எல்லா மனிதனும் ஒரே இடத்துல இருந்த மக்களுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க. யாராவது கெடுதல் பண்ணியிருக்காங்களா? அதனால் இந்த பிரித்தாளுமையை விடுங்க. யார் முதல்ல, நீ யார், உங்கள் அப்பா அம்மா யாருக்கு பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மா யாருக்கு பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மா ஆய்வு பண்ணி பார்த்தனா கடைசியில் எல்லாம் எங்கேருந்து பிறந்திருக்கோம், குரங்குல இருந்தால் மனுஷன் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆய்வில். அப்போ அது என்ன செய்ய போகிற? அதனால் இந்த மாதிரி பிரித்தாளுமையை விடுங்க. உனக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கு, ஐயா நான் நல்ல நீரெல்லாம் நெற்றி பால்னு போய் சொன்ன மாதிரி நான் திருநீர் அணிஞ்சிக்கோ, எனக்கு திருநாமம் போட ஆசை, நான் திருநாமம் போட்டிருக்கேன்.
திருநாமம் போட்டிருக்காரன் என்ன நிறைய பேர் தெலுங்குன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு போ. நான் வேணா பாரம்பரிய தமிழன்னு நான் சொல்கிறேன். எங்கள் வம்சாவளியில் எங்கள் பின்னோர்கள் தமிழ் பேசுகிறாங்க, வேறு மொழி தெரியாது, தமிழ் மட்டும் தான் பேசுகிறாங்க. நம்ம ஒரு பொற்கொள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவன், ஆரம்பத்துலேருந்து பெரிய பெரிய கோயில்களுக்கு நம்ம முன்னோர்கள் பணி செஞ்சுருக்காங்க. அதனால் எங்கள் தாத்தா அம்மா என்ன தொழில் செஞ்சாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க எனக்கு தெரியும், தமிழ்னு சொல்கிறேன். இதுக்கு இப்போ 10 தலைமுறைக்கு முன்னக்கூட்டி அவங்க கேரளாவிலேருந்து வந்தாங்களா, இல்லை கர்நாடகத்துலேருந்து வந்தாங்களா, இல்லை ஆப்பிரியா கண்டத்துலேருந்து வந்தாங்களா நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளை முருகன் சொல்லியிருக்காங்க. முருகன் பல ஊர்களில் பல நாடுகளில் இருக்கிறாரு. விநாயகர் பல ஊர்களில் பல நாடுகளில் இருக்கார். சிவன் பல ஊர்கள் பல நாடுகளில் தோன்ற சிவலிங்கம் வருது. 1800 வருஷம் ஆச்சு இஸ்லாம் தோன்றி, 2020 வருஷம் ஆச்சு கிறிஸ்தவம் தோன்றி, இந்து மதம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்னடா புதுசாக நீங்கள் தான் உலகத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒருத்தன் சொல்கிறான் முருகர் வந்து பரமசிவருக்கே பிறக்கலாங்கிறான். இவன் தான் பிரசவம் பார்த்தானா? இல்லை, நீ யாருக்கு பிறந்த உனக்கு யாருக்கா தெரியுமா? உனக்கு நீ யாருக்கு பிறந்த, உன் அப்பா யாரும் உன் ஆத்தா யார், எந்த இதுலேருந்து வந்த பிறந்த, உன்னுடைய சரித்திரத்தை முதல்ல நீ படித்து பாடுறான். முருகனுடைய சரித்திரத்தை பரமசிவருடைய படித்ததையும் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் அன்றைக்கே விட்டு வச்சுட்டு போயிட்டான். எல்லாருமே கல்வெட்டுலேயும் ஏடுலேயும் நிறைய விஷயங்களும் புராணங்களையும் இதிகாசங்களையும் சொல்லிட்டு போயிட்டான். ஆகுன்னா உன்னை ஆரியத்தை கொண்டு வர, உன்னை இந்து மதத்தை பரப்புற, இப்படி பல வகையாக எங்களை ஏன்டா குழப்புறீங்க? உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க, நம்ம யாருக்கு பிறந்திருக்கோம், யாருக்கு வளர்ந்துருக்கோன்னு. முருகர் யாருக்கு பிறந்தார், யாருக்கு வளர்ந்தார், அவர் எப்படி பிறந்தார், எங்கள் சமுதாயத்தில் எங்கள் தாய் தாப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் அதை கடைப்பிடிச்சி கொடுத்தோம். அதனால் நம்மளுடைய ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஜாதி மதம் ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, மொழி பார்க்காதீங்க. ஏன்னா எல்லா மொழிக்காரங்களும் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பக்கத்தில் போனதுன்னா ஒரு தெலுங்கர் ஹோட்டல் வச்சுருக்காரு, ஒரு பக்கத்தில் போனதுன்னா ஒரு கன்னடர் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம். எல்லா மொழி சார்ந்தவங்க ஒன்றா இருக்கும்போது நீ தமிழ்னு பேசுகிறவன் எவையா தமிழோட சம்மந்தம் பண்ணியிருக்கியா? நானும் தமிழுக்கு தலைவன் சொல்கிறவன் பூரா தெலுங்கர் கூட சம்மந்தம் பண்ணியிருக்கிற. அவன் எப்படிடா நீ தமிழ் சொல்லி மேடையில் 1008 பேசிட்டு உன் குடும்பத்தில் மச்சன மாமன் மச்சான் கூட ஒன்றா தெரிஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற சொல்லி யாதும் ஊரே யாவரும் கோழி, அனைத்து மொழிகளும் எம்மொழி, அதுவும் தமிழ் மொழி தான் அனைத்துக்கும் தாய்மொழி அப்படிங்கக்கூடிய ஒரே எண்ணத்தை வச்சுக்கோங்க. எந்த மொழி பேசுகிறவங்க எதிர்க்காதீங்க, எந்த மொழி பேசுகிறவங்க சண்டை போடாதீங்க. முதல்ல எல்லாத்தையும் மனித நேயத்தோடு நேசிங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த பிரித்தாளுமை பண்ணக்கூடியவங்களும் நம்ம